ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் கொஞ்சம் தான் வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய அப்டேட்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 அப்டேட் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூஸே யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முன்னாள் டிவஸ் சாம்பியனான கெல்லி பற்றியும் இப்போ டபிள்யூடபிள்யூவில் ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த அப்டேட்டை கொடுத்தது ஃபைட்ஃபுல் சேலட் தான். ஸோ அவங்க வந்து ஒரு முன்னாள் டிவஸ் சாம்பியன் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூவில் ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அது கெல்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நயோமி வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்னோட இந்த 16 வருஷம் ரெஸ்லிங் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ரெஸ்ல்மனியாவில் வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இந்த ஸ்டோரி லைனுக்காக தான் நான் இந்த 16 வருஷம் என் ரெஸ்லிங் கரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்லிங் கரியருக்கு வந்து 16 வருஷம் ஆகுது. அந்த 16 வருஷத்தில் ஸோ இப்போ ஜேட்காரிகளுக்கு கூட பண்ணுறாங்களா ஸ்டோரி லைன், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனுக்காக தான் ஸோ அவங்க வந்து இந்த 16 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த NXT எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா வந்து ஹீல் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஸ்டெஃப்னி வாக்கரை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு அவங்க வந்து ஸோ அந்த NXT உமன் சாம்பியனுக்காக நான் வரப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாரி இப்போ நம்ம ஜூலியா வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அதுவும் அவங்க ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரீ மேட்சாக இருக்காது, ஸோ ஒரு எனிமியோட ரீ மேட்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா வந்து ஒரு ஹீல் டவுன் பண்ணதை பற்றி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குறிப்பாக ஜூலியா விசஸ் ஸ்டெஃப்னி வாக்கருக்குள்ள மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாகவே தான் இருக்க போகுது. இவங்களுக்கான ஸ்டோரி லைனும் ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்க ஒரு ஃபேஸ்டான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனிமையாக ஆக போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் வந்து ரெஸ்லிங் கரியரில் ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸை பற்றி கற்றுக்கிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர பார்த்தீங்கன்னா என்ன முதலாக வந்து ஸோ வேறு லெவலில் அப்ரிஷியேட் பண்ணி நீ வருங்காலத்தில் வேறு லெவலில் வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாம் முதலாக எனக்கு வேறு லெவலில் ஊக்குவிச்சு அப்ரிஷியேட் பண்ணலாம் ஒரே கிரேட்டான ஒரு ரெஸ்லர். ஸோ அது வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ சேர்ந்த லெஜண்ட் பிரெட் ஹார்ட் ஒருத்தர் தான். ஸோ அவர் தான் என்ன வேறு லெவலில் வந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு வந்தப்போ என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் சொல்லியிருக்காரு. நம்ம ரிக்கி ஷைன்ஸ் பற்றின ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் ஏடபிள்யூலேருந்து வெளியே வந்தப்போ எனக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்தது டபிள்யூடபிள்யூ தான். ஸோ நான் இப்போ NXTயில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் வச்சுட்டு நான் நல்லா வச்சுட்ருக்கேன். பட் என்னோட கோல் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டபிள்யூடபிள்யூ கம்பெனியில் நான் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். ஸோ எஸ் எனக்கே தெரியும் அது கொஞ்சம் லாங் டைமில் தான் நடக்க போகுது. ஸோ அப்படி அது இப்போதைக்கு இல்லைனாலும் ஸோ இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஸோ நான் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகி ஒரு கிரேட்டான ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கணும். ஸோ அதாவது நான் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாதுல்ல. ஸோ நான் அதுக்கு முன்னே வந்து ஒரு என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன்னு ஸோ ரிக்கி ஷைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம ரேண்டி ஆர்டனுக்கு ரெஸ்ல்மனியா 41 யார் ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணும் அப்படின்னா தேவைப்பட்ட அப்டேட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இந்த சோர்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் அவங்க சொல்லியிருக்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத தேவைப்பட்ட அப்டேட் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட பர்சனாலிட்டி சாம் ராபர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ வந்து நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால நம்ம ரேண்டி ஆர்டனுக்கு வந்து இப்போ ரெஸ்ல்மனியா 41 மேட்ச் இல்லை. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மேபி டபிள்யூடபிள்யூ வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அவரோட ஆப்போனன்ஸை பார்த்தீங்கன்னா மேபி ரெஸ்ல்மனியாவில் ஒரு மர்மமான ஆப்போனண்ட், ஒரு மிஸ்டி ஆப்போனண்ட் பற்றிலாம் வரலாம். ஸோ அது ஒன்று ரூசேவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அலிஸ்டார் பிளாக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சாம் ராபர்ட்ஸ் கணிக்கிறாரு. ஸோ இதை பற்றி
அதாவது உங்களுக்கு அதை நான் மட்டும் சொல்லியிருக்கேன், ஆஃப்லைன் வந்து இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது எதனால இவங்க சம்மந்தமே இல்லாமல் இவங்களை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நேற்று ஒரு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இதிலே கிளியராக சொல்லலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வாய் தான் வலிக்குது. நானும் இத்தனை முறை தான் சொன்னதே சொல்கிறது. ஸோ இப்போ இந்த மனுஷன் சொல்லாத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இதை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக வேணும்னா நேற்று பற்றினா ஒரு 14 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.